டாக்டர், என்னம்மா? என் தாலி பாக்கியத்தை காப்பாத்திட்டீங்க. அம்மா, நீங்களும் உங்க புருஷனும் செஞ்ச உதவிய நானும் என் குழந்தைகளும் என்னைக்கும் மறக்க மாட்டோம். மகமாய் கிருபையால உங்க மஞ்ச குங்குமத்துக்கு ஒரு குறையும் வராம மக்களை பெத்து மகராசியா இருக்கணும்மா. நாங்க வர்றோம்மா. மக்களை பெற்ற மகராசி அடுத்த வீட்டுக்கு போகலாமா? அம்மா வரும்போதே சொன்னாங்களே, அவங்க பயந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது மருந்து சாப்பிட்டீங்களா? என்னத்தை சாப்பிடுறது? உடம்பெல்லாம் குத்துதே, குடையுது, தலைவலிக்குது, மயக்கம் வருது. அவசரப்பட்டு ஒண்ணு செய்யறாதே. முதல்ல நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு. இது தொத்த வியாதி, உனக்கும் வந்தாலும் வந்துடும். என் உயிர் நிலையே ஆட்டம் காணும் போது உடம்பு பத்தி என்ன, எது வந்தாலும் வரட்டும். என்னங்க பரவாயில்லைங்க. நெஞ்சடைக்குது சுமதி, நெஞ்சடைக்குது. தண்ணி தண்ணி. டாக்டர், டாக்டர், டாக்டர். பக்தி வடிவான பைங்கிளியே, உன் பக்திக்கு மெச்சினோம். பதறாதே. என்ன டாக்டர், என்னென்னமோ பேசுறீங்களே? ஒருவேளை இது பித்த ஜுரமா? பித்த ஜுரம், காதல் ஜுரம். உன் மனோதைரியத்தை கணக்கிடவேயா சோதித்தோம். சோதனையா? அப்போ உங்களுக்கு நிஜமாகவே ஜுரம் இல்லையா? அத்தனையும் பரீட்சை. போதும் போதும். இருந்தாலும் இப்படிப்பட்ட விஷ பரீட்சை கூடாது. ஆமா, இருந்தாலும் இந்த சின்ன விஷயத்துக்காக நீயும் இவ்வளவு தூரம் பயந்திருக்க கூடாது. ஆமா ஆமா, எனக்கு ஜுரம்னா நீ ஏன் அப்படி நடுங்குற? இது என்ன அர்த்தம் இல்லாத கேள்வி? அடுப்பு எரியும் போது பால் பொங்காமல் இருக்குமா? பூமி அதிரும் போது வீடுகள் ஆடாமல் இருக்குமா? இல்லை, நீர் வற்றும் போது மீன்கள் துடிக்காமல் தான் இருக்குமா? நீ அதிர்ச்சியால் அழுத காட்சி என்னால் மறக்கத்தான் முடியுமா சுமதி? நான் ஏன் அப்படி செய்றேன் தெரியுமா? நான் நோய்வாய்ப்பட்டால் நீ எப்படி துடிப்பாய், நான் பிரிந்திருந்தால் நீ எவ்வளவு கண்ணீர் வடிப்பாய் என்பதை கண் முன்னால் தெரிந்து கொள்வதற்காகத்தான். ஐயோ வேண்டாம், பிரிவை பற்றி பேசாதீர்கள். அவ்வளவு ஆசை இருக்கிறதா? உண்மையிலேயே நான் பிரிந்திருந்தால் நீ என்ன செய்வாய்? என்ன செய்வேனா? சொல். பிரிவின் வேதனை பற்றி உங்களுக்கு கடிதம் எழுதுவேன். எப்படி? வேலைக்கு வச்சுக்கிட்டா இப்படிதான். வேலைக்காரன் நாய் எங்க போயிருந்தேன்? மன்னிச்சிடுங்க எஜமா, ராவெல்லாம் என் குழந்தைக்கு கடுமையான ஜுரமுங்க. இப்போவோ அப்போன்னு ஆயிட்டுது. அந்த நிலைமையில அதை விட்டுட்டு என்னால எப்படிங்க வர முடியும்? வர முடியாது. நான் இல்லேன்னு சொல்லலீங்களே.
உங்ககிட்ட இல்லைனாலும் வேற 4 இடத்துல வேலை பார்த்தா பணத்தை சம்பாதிச்சிடலாம். ஆனா என் ஒரே குழந்தை இறந்து போயிருந்தான். அதை திரும்ப கொண்டு வர முடியுங்களா எஜமா? என்னடா குழந்தை நாட்டு ஆள்றதுக்கு ஆள் இவனுங்கதான் பெற்றுக்கிறாங்க. இந்த குழந்தை என்ன 10 குழந்தைய பெற்றுக்கிறது? உங்க வாயார அப்படி சொல்லாதீங்க எஜமா. என் ஒரே குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சமயம் என் பொண்டாட்டி துடிச்சதை பார்த்தப்ப என்னால அங்கிருந்து அசையவே முடியல. கொண்டாடி துடிச்சாடா? ராத்திரி போல கைவலையில 40 சண்டா புடு மாதிரி. என்னோட பொண்டாட்டி பிள்ளை பெருசுல உனக்கு? என்னோட பொண்டாட்டி ஒரு மடங்கு இல்லைங்க, 1000 மடங்கு உங்களை விட என் பொண்டாட்டி பிள்ளைதான் எனக்கு பெருசு. அதுல சந்தேகம் வேறீங்களா? பொண்டாட்டி பெருசான்னு கேட்டீங்களே, இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முழிச்சு கடமையை செய்யறவ கட்டுற பொண்டாட்டி ஒருத்திதானுங்க. அந்த மாதிரி அன்பான ஒரு மனைவியோட வாழ்ந்து ஆசைக்கு ஒரு குழந்தையும் பெற்றிருந்தீங்கன்னா இந்த கேள்வி என்ன பார்த்து கேட்பீங்களா? பெத்தா தாங்க தெரியும் பிள்ளையோட பாசம். பணம் நினைச்சு பாருங்க எஜமா. நாடு விட்டு நாடு வந்து பாடுபட்டு பணத்தை தேடி கோடி கணக்கில் குவிச்சு வச்சிருக்கீங்களே, உங்க தாகத்துக்கு ஒரு வாய் தண்ணி எடுத்து கொடுக்கும் சக்தி அந்த பணத்துக்கு இருந்ததா? பெண்டாட்டி பிள்ளை பெருசான்னு கேட்கிற உங்ககிட்ட வேலை பார்க்கறதே பாவம். நான் வர்றேன். சந்தேகம் வரீங்களா? பெண்டாட்டி பிள்ளை பெருசான்னு கேட்டீங்களே, இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முழிச்சு கடமையை செய்யறவ கட்டளை பொண்டாட்டி ஒருத்திதானுங்க. குமார், சமுதாயத்துக்கு துரோகம் செய்தவன் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பினாலும் சஞ்சலத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்பதை தெரிந்து கொண்டாயா? ஊரையும் பேரை மாற்றிக்கொண்ட உன்னால் உள்ளத்திலே உறுத்திக் கொண்டிருக்கும் குற்றவாளி என்ற நினைப்பை மாற்றிக்கொள்ள முடிகிறதா? நினைச்சு பாருங்க எஜமா. இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முழிச்சு கடமையை செய்யறவ கட்டளை பொண்டாட்டி ஒருத்திதானுங்க. அந்த ஒருத்தியான என்னைத்தானே உதறிவிட்டு போய்விட்டீர்கள். நான் மட்டும் உங்கள் அருகில் இருந்திருந்தால் நீங்கள் இப்படி அவதிப்பட பார்த்துக் கொண்டிருப்பேனா? உங்களையே சதமின்றி எண்ணி இருந்த என்னையும் நாம் இல்லறத்திற்கு சாட்சியாக பிறந்த நம் செல்வத்தையும் பாருங்கள் அத்தா. குமார், புரிந்து விட்டதா? அறிவு தெளிந்து விட்டதா? இன்று முதல் நீ ஒரு புது மனிதன். உன் கடமையை செய்ய உடனே புறப்படு. போ. சுசிலா, ஐயா ஐயா, 16 வருஷத்துக்கு முன்னால குமாரனுடைய வீடு இங்க இருந்துச்சு. அது எங்க காணும்? நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற இந்த ஊர்ல 16 வருஷத்துக்கு கதையை வந்து கேக்குறீங்களே, அந்த வீட்டை ஒரு சேட்டு வாங்கி இடிச்சு பெருசா கட்டிட்டாரு. சுசிலா, உன்னை நான் எங்க தேடுறேன்? ஒண்ணுமே புரியல. நான் மத்தியானமே வந்துட்டேம்மா. அங்க நடந்த சமாச்சாரங்கள் எல்லாம் பெரிய டாக்டர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். நேரம் ஆயிடுச்சு. ஏமா சின்ன டாக்டர் சௌக்கியமா வந்து சேர்ந்துட்டாரா? அது ஏன் கேக்குறப்போ, ஒரு நாள் அவருக்கு ஜுரம். ஜுரமா? ஐயோ, ஏமா அதுக்குள்ள பயந்துட்டீங்க? ஜுரம் வந்தது போல பாசாங்கு பண்ணி என்னையே நடுங்க வச்சுட்டாருமா. அவ்வளவுதானா? நான் என்னமோன்னு பயந்துட்டேமா. சரி. இந்த கஷாயத்தை குடி. எதுக்குமா கஷாயம்? விஷஜுரம் வந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கல, அதனால முன்னெச்சரிக்கையா இத சாப்பிட்டு வைக்கிறது நல்லதா கண்ணு. அதுக்கு 2 டம்ளர் கஷாயமா? இல்லம்மா, இது உனக்கு, இது நம்ம சின்ன டாக்டருக்கு. சின்ன டாக்டருக்கா? சரிதாம்மா. அவருக்கு நீ வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அம்மா, அவரு MBBS டாக்டர்மா. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். 132. எஸ் சார். நான் இன்னைக்கே மெட்ராஸ் புறப்படணும். ஒரு டிக்கெட் புக் பண்ணு. என்ன சார் திடீர்னு புறப்படுறீங்க? நான் என்ன குமாருங்கிறவனை பத்தி சொல்லிருக்கேன். அவன் சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறதாக மெட்ராஸ் சிஐடி இலாக்காவுக்கு தகவல் வந்திருக்கு. அவனை எனக்குத்தான் அடையாளம் தெரியும். அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன உடனே புறப்பட்டு வர சொல்லி உத்தரவு வந்து.